ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வீடோங்க. ஸோ கலர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 55 ரூபா வரும். ஒரு 4 to 5 கலர் பக்கம் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுறீங்க ஃப்ளோரசன் க்ரீன் போட்டு எடுப்பாங்க. ஃப்ளோரசன் க்ரீனில் ஒரு 2-3 பேர் தான் இருக்குது. அது மட்டும் தனியாக வராது. அதோட ஏதாவது மீன் ஆர்டர் பண்ணணும், கண்டிப்பாக அது ஒரு பேரை வந்து போட்டு எடுப்பாக்கிறேன். 55 ரூபா தான் வரும். எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டி இருக்குது. வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளோரான் வந்து அவ்வளோதான் லாஸ்ட்டு செட் ஆஃப் ஆச்சு. நீங்கள் கடைசியாக ஒரு 20 பீஸ் வந்துச்சு, ஓகேங்களா. இன்னையோட கடைசி அவ்வளோதான். ஃப்ளோரான் வந்து 55 ரூபா ஒரு பீஸு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸு. ஸோ பீட்டாஸ் நிறைய பேர் வீடியோ கேட்டிங்க, அப்படியே ஒன்றொன்னா காமிக்கிறேன், அப்படியே பார்த்து எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, செலக்டிவாக எல்லாருக்குமே என்னால் அனுப்பிச்சு விட முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு பீஸ் வந்து 110 ரூபா வரும். அப்படியே ஸ்லோவாக காட்டிட்டு வரேன், எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒரு பீஸ் 110 ரூபா வரும். அடுத்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது எத்தனை பேர் கேட்க போகிறாங்களோ தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இம்போர்ட்டட் பீட்டா வந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த இம்போர்ட்டட் பீட்டான்னு சொல்லுவாங்களே. இம்போர்ட்டட் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, அந்த கத்தி மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டின மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இது மாதிரி இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என் ஃப்ரெண்டு 3 பீஸும் எடுத்தாங்க. 1 இப்போ காலையில் வந்தோடனே போயிடுச்சு, மிச்சம் 2 இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பீஸ் எல்லாமே 110 ரூபா தான். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஊர் பீட்டான சொல்லி சேல் பண்ணுறேன். தாய்லாந்துலேருந்து இறக்கி பீட்டா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, பட் இருந்தால் சொல்கிறேன். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எக்லோடட். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எக்லோடட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 90 ரூபா வரும், பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா வரும் பீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ்ஷு. ஸோ கொய்யை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 45 ரூபா. கொஞ்சம் அதாவது ஒரு நிறையாவே வெல் டெயிலாகவே இருக்குது. ஸோ முடிஞ்சால் நான் வெல் டெயில் போட பார்க்குறேன். பட் எல்லாத்துக்கும் ஸோ ஆர்டர் எடுக்கிறது நார்மல் கோயினா சொல்லி ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது மாதிரி வெல் டெயில் சொல்லி ஆர்டர் எடுத்து அது வேறு ரொம்ப போயிடும். பட் ஒரே ஒரு சின்ன இதான், இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான், ஓகேங்களா. எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம். பேர் 45 ரூபா தாங்க. பேரே 45 ரூபா தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. ஸோ ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து இது 20 ஆஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வரும் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். பட் என்னன்னா எக்லோட ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய இதுலேயும் அதே மாதிரி தான், ஓகேங்களா. வேல்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் அந்த எக்கு ஃபுல்லாக இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்டேல் ஜீப்ரா தான். நம்ம இதில் வேல்டேலாக அதெல்லாம் கணக்கில் பேர் 30 ரூபாய் தான் சொல்லி சேல் பண்ணுறோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், தரமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது க்ரீன் டைகரும் ஒரு ரெட் டைகரும் பேர் வந்து 55 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது மட்டும் கொஞ்சம் அதாவது சின்னதாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்தோன்னா புகை வருதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஊதுபத்தி பற்ற வச்சுருக்கேன், ஓகேங்களா. என்னடா சிகரெட்டு கடைக்கு போய் இருக்கணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா. அதெல்லாம் எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலு. ஸோ ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ பெருசுங்க, சின்னதில்லை. பட் ஆனால் இது கொரியர் பண்ண முடியாது, அதனால மோஸ்ட்லி வந்து ஏஞ்சலும் எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸு. ஸோ கப்பீஸை பொறுத்த வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ இருக்குது, பேர் 140 ரூபா வரும். இந்த சில்லி மசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கடைசி ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துன்னா ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ இல்லை இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 35 ரூபா பேர் போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் தனியாக எடுத்திங்கன்னா பேர் வந்து 85 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அவ்வளோதான். பேர் 80 ரூபா ஃபைனல். மினிமம் ஒரு 2-3 பேராச்சும் எடுங்க. பேர் வந்து 80 ரூபா தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நார்மல் வெரைட்டி ஃபிஷஸ் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஜாரிட்டியே கோல்டு, சின்ன கோல்டு நான் காமிச்சிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, இப்போ நான் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு சொன்னாலுமே ரொம்ப இதாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங்க்கோசரம் நம்ம கடையில் ரெகுலராக வாங்குவாங்க. பேரே 10 ரூபா ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டா பேரே 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஃபீடிங், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கொரியருக்கு இல்லைங்க. கொரியர்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். இது என்ன ரீசன் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரே ஃபீடிங் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுன்னா 10 ரூபா தான். அது புதுசாக வந்து வாங்குறீங்கன்னா ஃபீடிங்னு சொல்லி ஃபீடிங் மினிமம் ஒரு 10 பேராச்சும் வாங்குவாங்க. இல்லை ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேராச்சும் வாங்குவாங்க. அப்படி வாங்கினா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஸ்டார்டிங் வந்து 15 ரூபாய் கொடுப்போம். அதே ரெகுலராக எடுத்திங்கன்னா பேர் 10 ரூபாய்க்கே கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஐடி ஸ்டாஃபில் ஏஜேல அக்வாரியம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் ஏஜேல அக்வாரியம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நம்ம கடை வரும்.
10 ரூபாய்க்கு தான் பேரே கொடுத்துட்ருக்கோம். இதனால தான் நான் வீடியோ சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இது வந்து கொரியருக்கு இல்லைங்க. என்ன ரீசன் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக எடுத்தாலுமே இது கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இன்கேஸ் கொரியரில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் தள்ளி போகும். ஏன்னா ஒரு பிரச்சனை பார்சல் வந்து வெளியூருக்கு மாறி போயிடுச்சுன்னா ஒரு நாள் டிலே ஆகும். அதே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தாங்காது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணும்போதுங்கிறப்ப தண்ணி நிறையா ஊற்றணும். கோல்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நிறையா போடும், தண்ணி எக்கச்சக்கமாக ஊற்றணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் எங்கேயோ போயிடும். நான் வீடியோவில் 10 ரூபான்னு சொல்லிட்டு கொரியர் சார்ஜ் 100 ரூபா 150 ரூபா சொன்னால் கண்டிப்பாக வீடியோ கிளியர்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காமிக்கிறதே இல்லை. மாலி அதே மாதிரி தான். மாலி அதே மாதிரி தான். ஃபீடிங்குன்னு எடுத்திங்கன்னா 15 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம ரெகுலராக எடுக்கணும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். பட் என்னன்னா கொரியரு பார்சலு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரியர் சார்ஜ் வந்துருங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90 ரூபாய்ன்னு சொல்லி கொரியர் சார்ஜ் வாங்குவோம், இல்லை 55 ரூபான்னு சொல்லி கொரியர் சார்ஜ் வாங்குவோம். டக்குன்னு மாலி 2 பேர்னு சொன்னாங்கன்னா கொரியர் சார்ஜ் தூக்கி விட்ருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, மாலி, ஷார்க்கு அதெல்லாம் காமிக்காத காரணம் என்னன்னா கண்டிப்பாக ஆர்டர் போடுறாங்க எல்லாருமே, நிறைய பேர் உண்மையாக சந்தோஷம். பட் அதே சமயம் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பெருசாக என்ன மார்ஜின் இருக்கும். நம்ம 15 ரூபா 10 ரூபா அந்த கோல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம்னா டக்குன்னு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி ஆர்டர் போடுவாங்க. டப்புனு ஒரு 2 பேர் சேர்த்து அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் வீடியோவில் காமிக்கிறதில்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் 30 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து ஃபீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்க வேணும்னா நம்ம ஈரோடு சரௌண்டிங் வந்தீங்கன்னா ரெகுலராக வந்து வாங்கிக்கோங்க. சண்டேஸில் இல்லை அப்புறம் எனக்கு பல்காக வேணும்னா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ரேட்டு எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன அப்புறம் ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கப்பியில் இந்த கப்பி காமிச்சுன்னா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீங்க. ஓகேங்களா? ஸோ 4 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீ. எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளோரான் காமிச்சிட்டாச்சு. அது ஒரு கப்பிங்க. இந்த கப்பி சொன்னலைங்க. ஸோ கப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. என்னென்ன இதுன்னா மினிமம் 5 பேராச்சும் எடுக்கணும். பேர் வந்து 30 ரூபா தான். மினிமம் 5 பேர் எடுக்கணும். டம்போயர் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர் இயர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பேசிக் டம்போ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோ இல்லை 3 பேரோ வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ராவில் 1 பேரோ அது மாதிரி வரும். பேசிக் டைப் கோப்ரா தான். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டி கப்பின்னு சொல்லி ஆர்டர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் இருக்கு இல்லைங்க. ஸோ ஆஃப் பிளாக்ல 1 பேரோ இல்லை 2 பேரோ வரும். ஓகேங்களா? மெஜாரிட்டி தம்போயரில் கொடுக்க பார்க்குறேன். அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, ப்ரோ எனக்கு வந்து இதுலேயே 5 பேர் கிடைக்குமா, ப்ரோ எனக்கு இதுலேயே 5 பேர் கிடைக்குமா, ப்ரோ எனக்கு ஆஃப் பிளாக்லேயே 5 பேர் கிடைக்குமா அப்படிலாம் இல்லைன்னா சுத்தம் கிடைக்காது. நாங்களாக பார்த்து 3 பேரோ இல்லை 2 பேர். அதுக்கப்புறம் வந்துடும் கோப்ராவில் கம்பல்சரி 1 பேர் அளவுக்குமே வந்துடும். மற்றபடி இதில் 2 பேரா 3 பேரா இல்லை ஆஃப் பிளாக்ல 2 பேரா அதை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மினிமம் 5 பேர் 10 பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு எல்லாருக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரொம்ப அவுட்டராக இருக்கவங்க இன்றைக்கே ஆர்டர் போட்டுக்கோங்க. பெங்களூருக்கும் இன்றைக்கே ஆர்டர் போட்டுங்க. பெங்களூருக்கு நாளை ஷிப்பிங் கிடையாது, வியாழக்கிழமையோட ஷிப்பிங் க்ளோசிங்கு. வேணுங்கிறீங்க பெங்களூர் கஸ்டமர்ஸ் இன்றைக்கே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட்டு நம்ம 100 கிராம் 110 ரூபா சொல்லி கொடுத்துருக்கோம். ராயல் ஃப்ளோரான் வந்து 160 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்டியும் 80 ரூபா சொல்லி கொடுக்குறோம். ஒசாக்கா வந்து 70 ரூபா சொல்லி கொடுக்குறோம். அந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரெண்டுமே 220 ரூபா சொல்லி கிலோ கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட் 100 கிராம் 110 ரூபா சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ எட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிறீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் 8072232310 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது 12 மணிங்க. ஓகேங்களா? ஸோ 12:10க்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை காலையிலேருந்து. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் தான் ஆர்டர் எடுப்பார். ஓகேங்களா? ஃபோன் இன்கேஸ் பண்ணி ஏதோ இது பண்ணுறதோட நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் ரிப்ளை வரும். ஓகேங்களா? சிஸ்டத்தில் தான் ரிப்ளை பண்ணுவோம். அதனால தான் அந்த வாட்ஸ்அப் காலில் எடுக்க முடியல. ஓகேங்களா? வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.